100.8 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்காக கண்கள் பற்றிய விழிப்புணர்வு செய்திகளை பகிர கண் மருத்துவர் கே. சுகன்யா அவர்கள் நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் இணைகிறார். அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் மருத்துவர் சுகன்யா, கண் மருத்துவர். சென்னையில் ஒரு தனியார் மருத்துவமனையில் பணிபுரிகிறேன். இப்பொழுது கண் பாதுகாப்பு பற்றி சில விஷயங்களை நாம் பார்க்கலாம். இறைவனின் படைப்பில் எல்லாமே அதிசயம்தான். அதிலும் நம் கண்களோ பேரதிசயம். இறைவன் நமது கண்களை 7 எலும்புகளாலான ஒரு சிறிய அறையில் கொழுப்பு மற்றும் தசைகளை மெத்தை போல் சூழ்ந்திருக்க பத்திரமாக உள்ளே வைத்து படைத்திருக்கிறார். ஆனால் நாம் நமது கண்களை எந்த அளவிற்கு எப்படி பாதுகாக்கிறோம் என்பது கேள்விக்குறியே. அநேக பேருக்கு கண்களின் பாதுகாப்பு முறைகள் பற்றி தெரிந்திருக்கும். ஆனால் அதை ஒழுங்காக கடைபிடிப்பதில்லை. மாறிவரும் காலத்திற்கேற்ப கண்களின் பயன்பாடு அதிகரித்து கொண்டே வருகிறது. கணினி மற்றும் அலைபேசி பயன்பாடு காரணமாக கண்கள் அதீத பயன்பாட்டுக்கு உள்ளாகின்றன. எப்படி இதை சமன் செய்வது? இன்று பள்ளி கல்லூரிகளே கணினி மற்றும் அலைபேசி திரைக்குள் வந்துவிட்டதால் நாம் அதன் உபயோகத்தை தடுக்க முடியாது. ஆனால் முறையாக பயன்படுத்தலாம். எப்படி? கண்ணும் கணினி திரையும் ஒரே மட்டத்தில் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். அடிக்கடி கண்களை சிமிட்ட வேண்டும். அதாவது ஒரு நிமிடத்திற்கு 14 முதல் 16 முறை வரை கண்களை சிமிட்ட வேண்டும். அதற்கு அடுத்ததாக 20-20-20 என்ற ஒரு விதிமுறையை பயன்படுத்த வேண்டும். அதாவது 20 நிமிடத்திற்கு ஒரு முறை 20 அடி தூரமுள்ள ஒரு பொருளை நாம் 20 வினாடிகளுக்கு பார்க்க வேண்டும். இதனால் கண்கள் ஒரே கிட்ட பார்வையில் இருந்து கண் தசைகள் களைப்படைவது தடுக்கப்படுகிறது. அதே போல நாம் ஒரே இடத்தில் அமர்ந்திருப்பதற்கு பதிலாக எழுந்து ஒரு சிறிய நடைப்பயிற்சி போல நடை சென்று விட்டு வந்து திரும்பவும் அமரலாம். அதையும் கடைபிடிக்கலாம். நாம் உள்ளங்கைகளை அடிக்கடி தேய்த்து அதை சூடு செய்து அதையும் மூடிய கண்களின் மேல், கண் இமைகளின் மேல் வைக்கலாம். இதையும் பாமிங் என்று சொல்வார்கள். இதெல்லாம் கண்ணில் வரும் உலர் கண்கள், ட்ரை ஐஸ், கண் அயர்வு, கண் வலி ஆகியவற்றை குறைப்பதற்கான எளிய நடைமுறைகளாகும். அதே போன்று கணினி மற்றும் அலைபேசியில் இருந்து வரும் கதிர்கள், ஒளிக்கதிர்கள் நம் கண்களை தாக்கும். அதை குறைப்பதற்காக சில பிரத்யேகமான கண்ணாடிகள் இப்பொழுது சந்தைக்கு வந்துள்ளன. ஏஆர்சி அண்ட் ப்ளூரே லென்சஸ் போன்றவை, அவைகளையும் அணிந்து கொள்ளலாம். மற்றபடி பொதுவான கண் பாதுகாப்பு என்று பார்த்தோமானால், படிக்கும் பொழுதும் எழுதும் போதும் நல்ல வெளிச்சத்தில் படிக்க வேண்டும். படிப்பதோ கணினி திரை பார்ப்பதோ தொடர்ச்சியாக அதிக நேரம் பார்க்காமல் அவ்வப்பொழுது இடைவெளி விடுதல் நலம். கண் பார்வை குறைபாடு இருப்பின் அதனை உடனே கண்டறிந்து தகுந்த முறையில் சிகிச்சை எடுத்துக் கொள்ளுதல். கண்ணாடி பரிந்துரைக்கப்பட்டால் அதை முறையாக அணிதல் அவசியம். இதற்கு அடுத்தபடியாக அன்றாட வாழ்க்கையில் அடிக்கடி ஏற்படும் சில பிரச்சனைகள் பற்றியும் பார்க்கலாம். அதாவது கண்களில் தூசிப்படுதல். இது அடிக்கடி அநேக பேருக்கு நடப்பதுதான். அதுவும் அதிகமாக நாம் வண்டிகளில் செல்லுவதால் தூசி அடிக்கடி படுவது அநேகமாக நடக்கவே. கண்களில் தூசி விழுந்தால் உடனே சுத்தமான நீரால் கழுவ வேண்டும். அப்படியும் கண்ணில் உறுத்தல், நீர் வடிதல் போன்றவை தொடர்ந்து இருந்தால் உடனே கண் மருத்துவரை அணுகவும். அதை விடுத்து தாய்ப்பால் மற்றும் இதர எண்ணெய் எல்லாம் கண்களில் விடுவது தவறு. கண்களில் சுண்ணாம்பு போன்ற ஏதேனும் வேதிப்பொருட்கள் அதெல்லாம் விழுந்தால் உடனே கண்ணை அதிகமான நல்ல சுத்தமான தண்ணீரால் கழுவி விட்டு மருத்துவமனைக்கு செல்லவும். நிறைய பேருக்கு இந்த கெமிக்கல் இன்ஜுரி, அதாவது வேதிப்பொருள்கள் கண்ணில் படுவதற்கு குறித்து விழிப்புணர்வு இல்லை. அந்த கெமிக்கல் இன்ஜுரி என்று சொல்லப்படுகின்ற வேதிப்பொருட்களான சுண்ணாம்பு மற்றும் வீடுகளில் உபயோகப்படுத்தும் குளியலறை சுத்தப்படுத்தும் திரவங்கள் எல்லாம் கண் கருவிழியை பாதிக்கும் தன்மை கொண்டவை. எனவே மருத்துவரை உடனே அணுக வேண்டும். அதே போல வெஜிடபிள் மேட்டர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய மாட்டின் வால் அல்லது இலை மற்றும் சிறிய காம்பில் இருந்து நீர் இதெல்லாம் கண்ணில் பட்டாலும் சில நேரங்களில் அலட்சியமாக கண்ணை கழுவுவதுடன் நின்று விடுவார்கள். அதுவும் அநேக நேரங்களில் பூஞ்சை தொற்று ஏற்படுத்தி கருவிழியவே பாதித்து பார்வை இழக்க நேரிடும். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் கண்ணில் பட்டால் உடனே மருத்துவரை அணுகுதல் நலம். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம். நன்றி.
கண்கள் பற்றிய விழிப்புணர்வு செய்திகளை நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்காக பகிர்ந்த கண் மருத்துவர் கே சுகன்யா அவர்களுக்கு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி 90.8 நன்றிகள்.